ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் பொருட்கள் தேங்கி நிற்பதனால் பல கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வரும் விளைபொருட்களுக்கு விவசாயிகளே நேரடியாக வியாபாரிகள் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தும் முறையினை வேளாண் ஆணையர் அறிவித்துள்ளார். அந்த வேளாண் ஆணையரின் அறிவிப்பினை கண்டித்தும் அந்த அறிவிப்பினை திரும்ப பெற வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வியாபாரி சங்க தலைவர் முகமது கனி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் நடத்தினார். அப்பொழுது வேளாண் ஆணையரின் இந்த அறிவிப்பு வியாபாரிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், மேலும் வியாபாரிகளின் இந்த கோரிக்கையினை அரசு ஏற்கும் வரை நாளை முதல் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் கொண்டு வரும் பொருட்களுக்கு வியாபாரிகள் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் முறையினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். இந்த அறிவிப்பினால் வியாபாரிகள் வங்கியில் ஒரு நாள் முழுக்க காத்திருக்கும் நிலை ஏற்படும் எனவும், வியாபாரிகள் அனைவரும் படித்தவர்களோ பட்டதாரிகளோ இல்லை எனவும், ஆகியனால் இந்த முறையினை திரும்ப பெற வேண்டும் என்றும், பழையபடி நாங்கள் வியாபாரிகள் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு பணத்தினை செலுத்தி அவர்களே விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இல்லையெனில் பழைய முறையான வியாபாரிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக பணம் கொடுக்கும் முறையினை அமுல்படுத்த வேண்டும் எனவும் செய்தியாளர் சந்திப்பில் வியாபாரி சங்க தலைவர் கனிபாய் அவர்கள் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் எம். கிருஷ்ணமூர்த்தி.